Unit 9, Illustration 15, one-sided errors and two-sided errors with preparation of suspense account. A bookkeeper finds that the debit column of the trial balance is short by rupees 308 and the difference is put to a suspense account subsequently. The following errors were located. So, bookkeeper அந்த அக்கௌண்ட் ட்ரையல் பேலன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது 308 ருபீஸ் வந்து அவருக்கு டிஃபரன்ஸ் வருது. அந்த அமௌண்ட்டுக்கு அவர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த எரர்ஸ் எங்க இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டார். ஓகே, அந்த எரர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், an entry for sale of goods on credit for rupees 102 to Meghala was posted to her account as 120. மேகலாக்கு சேல்ஸ் பண்ண அமௌண்ட்ல 102 எழுதுறதுக்கு பதிலாக 120 நம்ம என்டர் பண்ணிருக்கிறோம். சோ கிரெடிட் சேல்ஸ்க்கு என்ன ஜர்னல் என்ட்ரி வரும்? மேகலா அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் இல்லையா? இப்போ மேகலா அக்கௌண்ட் வந்து டெபிட்ல 102 எழுதுறதுக்கு பதிலாக 120 எழுதுனனால அந்த அமௌண்ட் வந்து எக்ஸஸா இருக்குது. எவ்வளவு அமௌண்ட் எக்ஸஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 ருபீஸ். 18 ருபீஸ் நம்ம அதிகமா எழுதியிருக்கிறோம். மேகலா அக்கௌண்ட் டெபிட்ல இருக்குது, பட் எக்ஸஸ் அமௌண்ட் அப்படின்றப்ப அந்த மேகலா அக்கௌண்ட நம்ம கிரெடிட்டுக்கு எடுத்துட்டு வரோம். சொல்யூஷன், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு மேகலா அக்கௌண்ட். மேகலா அக்கௌண்ட் டெபிட் சைட்ல தான் 102க்கு பதிலாக 120 நம்ம எழுதியிருந்தோம். சோ டிஃபரன்ஸ் அமௌண்ட் என்ன? 18 ருபீஸ் டெபிட் சைடு மேகலா அக்கௌண்ட்ல அதிகமா இருக்கிறதுனால மேகலா அக்கௌண்ட கிரெடிட் சைட் கொண்டு வந்து அந்த 18 ருபீஸை என்டர் பண்ணிட்டு டெபிட்ல சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு என்டர் பண்ணிடுறோம். சோ ஜர்னல் என்ட்ரி, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு மேகலா அக்கௌண்ட், எக்ஸஸ் அமௌண்ட் போஸ்டட் டு மேகலா அக்கௌண்ட் ரெக்டிஃபைடு. Next one, rupees 100 being the monthly total of discount allowed to customer was credited to discount received account in the ledger. Discount allowed to customers 100 rupees வந்து discount received accountல wrong என்டர் பண்ணிருக்காங்க. சோ இத வந்து இப்ப ரெக்டிஃபை பண்ணணும். கரெக்டான ஜர்னல் என்ட்ரி, டிஸ்கவுண்ட் allowed account data to cash account. லெட்ஜர்ல இந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதும் போது டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட் என்டர் பண்றதுக்கு பதிலா டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட்ல அவங்க என்டர் பண்ணிட்டாங்க. சோ கரெக்டான ஜர்னல் என்ட்ரினா டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட் டெட்டார். ராங் கிரெடிட் ஒன்னு கொடுத்திருக்காங்களே டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட், அந்த ராங் கிரெடிட்டை ரெக்டிஃபை பண்றதுக்காக கிரெடிட் சைட்ல இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட நம்ம டெபிட் சைடு எடுத்துட்டு வரோம். ஓகே, சோ டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட் டெட்டார், discount received account debtor to suspense account, amount 100 rupees. So suspense account 200 rupees. Discount allowed wrongly posted to discount received account rectified. Next one, rupees 275 paid by Mannan was credited to Kannan account. So paid by Mannan, journal entry, Mannan account debtor to cash account. பட் என்ன பண்ணிட்டாங்க, மன்னன் என்டர் பண்றதுக்கு பதிலா கண்ணன் என்டர் பண்ணிருக்காங்க. ராங் என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கண்ணன் அக்கௌண்ட். கரெக்ட் ஜர்னல் என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு மன்னன் அக்கௌண்ட். ஸோ இந்த ராங் கிரெடிட்டை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு டெபிட்டுக்கு எடுத்துட்டு போனோம். சொல்யூஷன், Kannan account debtor 275 to Mannan account 275. Wrong credit to Kannan account instead of Mannan account rectified. Rupees 26 appearing in the cash book as paid for the purchase of stationery for office use has not been posted to ledger. ஆபீஸ் யூஸ்க்காக நம்ம ஸ்டேஷனரி வாங்கினத கேஷ் புக்ல என்டர் பண்ணிருக்கிறோம், பட் ஸ்டேஷனரி அக்கௌண்ட்ல என்டர் பண்ண மறந்துட்டாங்க. சோ இதுக்கான ஜர்னல் என்ட்ரி, கரெக்டான ஜர்னல் என்ட்ரி, ஸ்டேஷனரி அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இப்ப கேஷ் அக்கௌண்ட்ல நம்ம என்டர் பண்ணிட்டோம் இல்லையா? சோ ஸ்டேஷனரி அக்கௌண்ட்ல மட்டும்தான் என்டர் பண்ணல அப்படின்றதுனால ஸ்டேஷனரி அக்கௌண்ட் டெட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், amount 26 rupees.
purchase of stationery not posted to stationery account rectified. Last one, the purchases book was undercast by rupees 100. Purchases book எப்போமே என்ன பேலன்ஸ்ல இருக்கும்? டெபிட் பேலன்ஸ். ஸோ அண்டர்காஸ்ட் அப்படின்றப்ப சேம் சைடில் தான் இந்த அமௌண்ட் வந்து நம்ம என்டர் பண்ணணும். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் 100 to suspense account 100. Undercasting in the purchases book rectified. ஸோ இதுக்கு வந்து இந்த சம்ல ஜேர்னல் என்ட்ரிஸையும் ப்ரிப்பேர் பண்ணி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ப்ரிப்பேர் த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்றோம். வீடியோ பர்பஸ்க்காக நான் அந்த சம் வந்து சிங்கிள் சைடில் போட்டிருக்கிறேன். நீங்க உங்க அக்கௌண்ட்ஸ் புக்ல இதை டெபிட் சைடு, இதை வந்து கிரெடிட் சைடு என்டர் பண்ணிக்கணும். ஓகே, ஜேர்னல் என்ட்ரிஸ்ல எத்தனை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படி இருக்குதுன்றத நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கவுண்ட் அலௌட் அண்ட் ரிசீவ்ட், தென் ஃபோர்த் ஒன் ஸ்டேஷனரி அக்கௌண்ட், தென் ஃபிஃப்த் ஒன் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஓகே, இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்டோட ஓபனிங் பேலன்ஸ் வந்து கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்திருக்காங்க பாருங்க. டெபிட் காலம் ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ஷார்ட் பை 308. ஸோ அந்த ட்ரையல் பேலன்ஸ்ல டெபிட் சைட்ல தான் 308 ருபீஸ் ஷார்டேஜ் இருந்துச்சு. அந்த 308 ருபீஸ்க்கு நேராக தான் அவங்க சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த 308 ருபீஸ் தான் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஆகி எடுத்துப்போம். இது டெபிட் காலம் அப்படின்றதுனால டெபிட் சைடு இந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணணும். கொஸ்டின்ல கிரெடிட்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கிரெடிட் காலம்ல நீங்க இந்த அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். லெட்ஜர் அக்கௌண்ட் டெபிட் சைடு டு பேலன்ஸ் brought down 308. தென் ஃபர்ஸ்ட் ஜேர்னல் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட் சைடு இருக்குது. ஸோ டெபிட் சைட்ல டு மேகலா அக்கௌண்ட் போட்டு இந்த 18 ருபீஸை என்டர் பண்றோம். டு மேகலா அக்கௌண்ட் 18 ருபீஸ். நெக்ஸ்ட் ஜேர்னல்ல சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் சைடு அப்பியர் ஆயிருக்குது இல்லையா? ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு பை டிஸ்கவுண்ட் அலௌட் 100, டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 100. Suspense account credit side, discount allowed account 100 rupees, discount received account 100 rupees. Next one, stationery account debtor to suspense account. Suspense account என்ன balance? Credit balance. So credit side by stationery போட்டு amount 26 rupees. Suspense account credit side by stationery account 26 rupees. Then last one, purchases account debtor to suspense account. இதுலே suspense account எந்த side? Credit side. So credit sideல by purchases போட்டு 100 rupees enter பண்ணணும். By purchases 100 rupees. Total 326. So suspense account tally ஆயிடுச்சு. Okay. Next one, fourth method, location and rectification of errors after preparing the final accounts. So final accounts prepare பண்ணதுக்கு அப்புறமா errors கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, sometimes accountant வந்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து டிஸ்அக்ரிமெண்ட், அதாவது ஒரு பக்கம் அதிகமாகவும் டெபிட் சைடு அதிகமாகவோ இல்லை கிரெடிட் சைடு அதிகமாகவோ இருந்தது, அந்த மிஸ்டேக் எங்கே எரர் இருக்குதுன்ற லொக்கேட் பண்ணுறதுக்கோ ரெக்டிஃபை பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு டைம் இல்லைன்றப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு அந்த டைமுக்கு அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த எரரை கண்டுபிடிப்பாங்க. ஓகே, டெபிட் சைடு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து அசெட் சைடு என்டர் ஆகும். இல்ல கிரெடிட் சைடு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு அவங்க என்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து லைபிலிட்டி சைடு நம்ம என்டர் பண்ணுவோம். The errors will be located and rectified by the accountant during the next accounting period. So நம்ம liability side இல்லைன்னா asset side அந்த அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா அதை அவங்க வந்து எப்ப ரெக்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட்ல தான் அதை ரெக்டிஃபை பண்றாங்க. இஃப் த எரர் டு பி ரெக்டிஃபைட் இஸ் இன் ஏ நாமினல் அக்கௌண்ட், நம்ம
கண்டுபிடிக்கிற அந்த எரர் வந்து நாமினல் அக்கௌண்டா இருந்தது அப்படின்னா இட் அஃபெக்ட் த ப்ராஃபிட் ஆர் த லாஸ் ஆஃப் த பிசினஸ். அது வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த டைம்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா hence instead of debiting or crediting them for rectification, அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்க, profit and loss adjustment account is debited or credited. profit and loss adjustment accountல வந்து அதை டெபிட் பண்ணுவாங்க, இல்ல கிரெடிட் பண்ணிடுறாங்க. ஓகே, next one, if the error is to be rectified is in a real account or personal account. suppose real account இல்ல personal account அதனால affect ஆச்சு அப்படின்னா the respective real account or personal account itself is debited or credited for rectification. nominal accountல வந்து affect ஆச்சுன்னா profit and loss adjustment accountல debit or credit பண்ணுவோம். பட் real account or personal accountல affect ஆச்சுன்னா அந்த particular real account or particular personal accountலயே தான் நம்ம debit or credit பண்ணி அதை rectify பண்ண போறோம். After all the errors are rectified, the net effect on profit is calculated by preparing profit and loss adjustment account and the balance is transferred to the capital account. So எல்லா எரர்ஸையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா வர நெட் எஃபெக்டை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுல ஒரு பேலன்ஸ் வரும் இல்லையா, அந்த பேலன்ஸை நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் எரர்ஸ் இன் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங். கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படின்னா the system of maintaining accounts using computers. Many firms have computerized their accounting. Computerized system taking accounting transactions as inputs. Accounting transactions input எடுத்துக்கிட்டு அதுல இருந்து various reports நமக்கு தருது. journal book, ledger, trial balance, profit and loss account, balance sheet. So இந்த computerized accounting system மூலமா நமக்கு என்ன benefit அப்படின்னு பாத்தீங்கன்னா it is done to save time and to have accuracy. So computerized accounting system மூலமா நமக்கு டைமும் சேவ் ஆகும், அக்யூரசியும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம certain errors of commission such as casting errors, அதாவது total undercast, overcast பார்த்தோம் இல்லையா, இந்த எரர்ஸ் வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம்ல நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். பட் மேனுவலா பண்ணும்போது நம்ம இது வரைக்கும் சம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அண்டர் காஸ்டிங், ஓவர் காஸ்டிங், அமௌண்ட் கம்மியா எழுதுறது இல்லைன்னா அதிகமா எழுதுறது, மேனுவலா அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் கம்ப்யூட்டரிங் சிஸ்டம்ல இந்த காஸ்டிங் எரர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். அடுத்தது எந்த டைப் ஆஃப் எரர் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரர்ஸ் இன் கேரியிங் ஃபார்வர்ட். ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு எடுத்துட்டு போறப்ப 210 எழுதுறதுக்கு பதிலா நம்ம மேனுவலா எழுதும் போது 120 எழுதிடுவோம் இல்லையா. சோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம்ல வந்து வராது, கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம்ல வராது. அடுத்தது என்ன டைப் ஆஃப் எரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரர் ஆஃப் பார்ஷியல் ஒமிஷன். ஒரு அக்கௌண்ட் என்டர் பண்ணிட்டு இன்னொரு அக்கௌண்ட் என்டர் பண்ணாம விடுறது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். பட் ஒரு சில எரர்ஸ் நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எரர் ஆஃப் கம்ப்ளீட் ஒமிஷன். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம்ல நம்ம அக்கௌண்டிங் டிரான்சாக்சன் தான் இன்புட்டா கொடுக்கணும். அப்ப நம்ம இன்புட்டே கொடுக்கல அப்படின்றப்ப அந்த அக்கௌண்ட் வந்து தப்பா தான் வரும் இல்லையா. அப்ப இன்புட் கொடுக்காம விடுறதா என்னன்னு சொல்றோம், கம்ப்ளீட் ஒமிஷன். அடுத்தது எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல். பிரின்சிபல் ரூல்ஸ் வந்து நம்ம தப்பா எழுதியிருந்தோம் அப்படின்னா அப்பவும் எரர்ஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அடுத்தது எரர் ஆஃப் மேக்கிங் ராங் என்ட்ரி இன் த புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. நம்ம சோர்சஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ல இருந்து எழுதும் போது என்ட்ரியே நம்ம தப்பா எழுதிட்டோம், டிரான்சாக்சனே தப்பா எழுதி இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா ரிசல்ட் அதுக்கு ஏத்த மாதிரி தான் தப்பான ரிசல்ட் தான் வரும். அடுத்த மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா எரர் ஆஃப் என்டரிங் ராங் அமௌண்ட். டிரான்சாக்சனை நம்ம இன்புட்டா கொடுக்கறோம் இல்லையா, கொடுக்கும் போதே நம்ம வந்து அமௌண்ட் தப்பான அமௌண்ட் கொடுத்துருந்தோம்னா கம்ப்யூட்டர் அதுக்கேற்றபடி தான் நமக்கு வந்து அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி தரும். அப்போ அந்த ஆன்சர் தப்பா தான் இருக்கும். அடுத்தது எரர் ஆஃப் என்டரிங் ராங் அக்கௌண்ட் இன் த புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. நம்ம எழுதும் போதே அக்கௌண்ட்டை தப்பா எழுதியிருந்தோம் அப்படின்றப்போ அந்த எரரை வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. அடுத்தது எரர் ஆஃப் டூப்ளிகேஷன். ஒரே டிரான்சாக்சனை டபுள் டைம் நம்ம இன்புட்டா கொடுத்தோம் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஸோ இந்த டைப் ஆஃப் எரர்ஸ் எல்லாமே அன்அவாய்டபிள். ஓகே.